என் நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு ரொம்ப உறவுகள் நம்மக்கிட்ட கேட்டதுனால, இறந்து போனவர்கள் பேயா வந்து இன்னொரு உடம்புல இறங்கி ஆட்டி பறைக்கிறது உண்மையா பொய்யா? எனக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க, எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு. திடீர்னு ஒரு விபத்தில் ஒரு துர்மரணம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவர் நினப்பாவே இருக்குது, பயமாக இருக்குது, தூங்கினா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, கருப்பாக நிழல் போகுது, இதால் என்னால் தூங்க முடியல, மன ரீதியாக உடல் ரீதியாக நான் பயத்தில் என்னால் முடியல, என்னால் அந்த அளவுக்கு ஒரு கோலத்தனமாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இன்னும் ஏராளமான விஷயங்களோடு இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதாவது, பிறப்பு இறப்பு அவனுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமானது. இந்த பிறப்பையும் இறப்பையும் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் வைத்தாலும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் எதை வேணுமாலும் வாங்கலாம், எதை வேணுமாலும் சாதிக்கலாம், எதை வேணுமாலும் நிறுத்தலாம், எதை வேணுமாலும் நீங்கள் வர வைக்கலாம். ஆனால் உங்களுடைய உயிர் போகிறத நீங்கள் தடுக்க முடியுமா? இல்லை, ஒரு பிறப்பு எனக்கு இப்படி தான் ஒரு எத்தனை பேருங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சு, கோடிக்கணக்கில் இருந்து இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காம எத்தனை பேர் கோயில் குளம் அலைகிறாங்க, மருத்துவமனையை. அப்படி ஒருவர் பிறந்து அவர் திடீர்னு இடையில ஒரு துர்மரணம் ஆகி அந்த குடும்பத்தையே கலங்க வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய துக்கம் ஏற்படுது. இதில் ஒரு சிலருக்கு இறந்து போனவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றாங்க, நான் பார்க்குறேன், என் கண்ணுக்கு தெரியுது, வாசலில் நின்று அழுகுறாங்க, அழுக சத்தம் கேட்குது, என் கனவுல வந்து ஏதோ சொல்ல வர்றாங்க, நான் அலறி எந்திரிச்சிட்டேன், கனவுல வந்து என்னை கூப்பிடுறாங்க, வா வான்னு பயந்துட்டேன். அந்த தீய சக்தி, அதாவது என்ன சொல்லிடுறாங்க, இறந்த உடனே அந்த பேய் இந்த உடம்புல பூந்துக்குச்சு, இவங்களுக்கு முன்ன மாதிரி ஏக்கம் இல்லை, இப்போ ஆளே மாற்றமாக இருக்காங்க, இதனால ஒரு மிகப்பெரிய ஆளை நாங்கள் பார்க்க போகிறோம், இவ்வளவு பணம் செலவு பண்ணி, இப்படியெல்லாம் இருக்கு. நான் இந்த வீடியோவில் ஒரு பதிவை சொல்லிக்கிற விரும்புகிறேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த உடல்ங்கிறது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது, நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடல் ஒரு பிரயோஜனத்துக்கும் உதவாதது, இருக்கும் போது பயன்படுத்திக்கிறேன். உதவி செய்யலாம், நல்லது செய்யலாம், வேலை செய்யலாம், எதுக்கு வேணுமாலும் பயன்படுத்திக்கிறேங்க, நல்ல விஷயத்து. அதுவும் இந்த ஆத்மா, அந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான். இந்த ஜீவன் இந்த ஆத்மாவை விட்டு பிரிஞ்ச பிறகு இந்த உடல், அதாவது எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், ஏன்னா என்ன மற்றவங்கள சொன்னால் தப்பாக, என்னையே நான் சொல்லிக்கிறேன், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், எனக்குன்னு ஒரு புகழ் இருக்கும், ஐயா வாங்க, சாமி வாங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த உடல்லிருந்து உயிர் பிரிந்த பிறகு போனோம், பாடி வருதுங்க, பணம் அப்படின்னு சொல்கிறாங்க, பேரே மாறி போதேன். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு மதிப்பு. இந்த ஜீவன் உங்கள் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேறு. அதாவது இந்த உடல் ஒரு நாள் உங்கள் வீட்டில் வைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, இந்த உடல் தாங்காதுங்க, அழிகிடுங்க, ஒன்று புதைச்சிருங்க, இல்லை எரிச்சிருங்க. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம அந்த விஷயத்தை பண்ணிடுறோம். எதுக்குமே பிரயோஜனம் ஆகாது இருக்கும்போது நம்மளுடைய அறிவு, ஆற்றல், நல்ல எண்ணத்தோடு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், நம்ம என்ன வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக. இந்த பேய் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா பேயாக வரும்னு சொல்கிறாங்களே, எப்படி அந்த பேயாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு சின்ன விபத்தில் தலையில் அடிபட்டு மூளை வேலை செய்யலை, சுயநலம் இழந்துடுறீங்க, கோமா டச்சுக்கு போயிடுறீங்க. நீங்கள் உயிர் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இவங்க யாருன்னு அப்போ யாருக்கு தெரியறது இல்லை, அந்த நபருக்கு தெரியாது இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கும்போது, உடல் இருக்கும்போது
இந்த மெமரி லாக் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுது? கட்டின மனைவி யாருன்னு தெரியல, பெத்த பிள்ளை யாருன்னு தெரியல, அதாவது பெத்த பிள்ளை யாருன்னு தெரியல, தன்னை பெத்த அம்மா அப்பா யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு தன்னையே மறந்து உயிரோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உடலே அழிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மா மட்டும்தான் நிற்கும். இந்த ஆத்மாவுக்கு யார் யாருன்னு என்னங்க எப்படிங்க தெரியும்? இந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சப்பலை கொடுக்குறதான் எல்லாத்துக்கும். அப்போ நம்மெல்லாம் அங்கங்கே லைட்டு, இது சீரியல் லைட்டு, இது டிப்ளை, இது மாதிரி தான் உடம்புல எல்லாமே அங்கங்கே எரிஞ்சிட்ருக்கு. சில நேரங்களில் ஒன்று ஒன்று பீஸ் போயிடும். இப்போ ஒரு லைட்டு, ஒரு வீட்டில் ஒரு 10 லைட்டு ஒன்று பீஸ் போகுது, கண்ணு பார்வை, வயிற்றில் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பல்பாக பீஸ் போகும். அது மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்மரே பவர் இல்லாத போது எந்த பல்பும் எரியாது. உடம்புல இருக்கிற உறுப்புகளுங்கிற பல்பு எரியாது, லைட் எரியாது, ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியதான். அப்படி தான் நம்ம உடல். அப்படி இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு ஏன்னா உங்கள் மெமரி அங்கே எல்லாமே அழிஞ்சிருது, உடம்புல இருக்கிற உறுப்பு எல்லாம் அழிஞ்சிருது. இந்த ஆத்மாங்கிற அந்த ஜோதி கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளால் அனுப்பப்பட்டது. உடலுங்கிறது உன்னுடைய கர்மாவை பொறுத்து, அந்த கர்மா அழிஞ்சிருச்சு, அந்த தோற்றம்ங்கிற கர்மா அழிஞ்சிருச்சு, அந்த ஆணவன் என்னெல்லாம் ஆசைங்கிற மனசுங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு. இந்த ஜீவனுக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஜீவன் உள்ளேருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் வெளியில் வந்ததுக்கு பிறகு கடவுளுக்கு சொந்தமானது. அப்போ இறந்து போனவங்களை நம்ம பேயின்னு சொல்கிறோமே, எவ்வளோ பெரிய தவறு! அவங்க தெய்வங்க, அவங்க கடவுளுங்க. இருக்கிற வரைக்கும் தான் மனிதன். இறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஜோதி ஆத்மா இருக்கு இல்லையா, பாடி, உடம்பு பாடி போனோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஜீவன், அவங்கள பேயின்னு சொல்லக்கூடாது, அவங்க கடவுளுக்கு சமம், அவங்க தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் அந்த ஆத்மா இன்னொரு உடம்புல புகுந்து எப்படிங்க கஷ்டப்படுத்தும்? சிலவங்க இப்போ என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பனும் என்னுடைய கூட இருந்தவன் திடீர்னு ஒரு துர்மரணம் ஆகுது. துர்மரணம் ஆனவன்னா அந்த பயம் எனக்கு என்ன செய்யுது? பேதலிப்பை ஏற்படுத்துது. கூடவே இருந்த ஞாபகம் அடிக்கடி அவருடைய எண்ணத்திலேயே ஒரு விதமான பயத்தால் நான் பலவீனப்படுகிறேன். இதால் என்ன ஆகுது? அந்த சக்தி பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அவர் கூட இருக்கிற மாதிரி தூங்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது? நம்மளுடைய சரியான இயக்கம் இல்லாமல் பலவீனமாயிடும். இதனால தான் பயந்த கோளாறு. நம்ம தாங்க மனசு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு பகலில் நீங்கள் எங்கே வேணுமாலும் போகலாம், காட்டுக்குள்ளே கூட சுற்றி வந்துடுவீங்க, பகலில் தனியாக கூட. ஆனால் இரவு ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியுமா? ஒரு பயம் வருது இல்லை, பகலில் போனாலும் தானே. இரவுலையும் நீங்கள் பகலை நினச்சி போகலாமே, ஏன் போக முடியல? எல்லாத்துக்கும் இந்த மனசு தாங்க காரணம். மனசு பலவீனமாகிடுது, நம்ம அதை பழகிட்டோம். அப்படி அந்த பழகிறதுனால என்ன ஆகுது? அந்த பயம் வந்துடுது. ஐயோ இறந்து போன பிடிச்சிடுவாங்களோ, ஐயோ இவர் ஏதாவது பண்ணிடுவாரோ, உயிர் மேலேயும் ஒரு பயம் வந்துடுது. இப்படி பயம் 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 சொல்லிட்டு பேய்ங்கிற இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். இதனால் நம்ம கோலத்தனத்தாலையும் அறியாமையாலையும் என்ன செய்கிறோம்? இதற்கு நிவர்த்தியாக எங்கேயாவது போய் பூஜை பண்ணலாம், பேயை விரட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு, பேய் விரட்டுற எல்லாருக்கும் தெரியும் பேய் இல்லைன்னு, ஆனாலும் தைரியமாக விளையாடுவாங்க. அது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? மருத்துவருடைய ஆலோசனை, மனநல மருத்துவ ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கரெக்டாக அவங்களை கொண்டு போவாங்க. ரெண்டாவது, மனசுக்கு தைரியம் கொடுக்குற வகையில் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும்போது இங்கே தெய்வத்தை வழிபடுறது, கயிறு வாங்கி கட்டிக்கிடுவாங்க இல்லையா, இதுக்கு தான் கயிறு வாங்கி கட்டிக்கிறது, தாயத்து போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் எளிமையான விஷயமா இருந்தால் ஒரு மன தைரியத்துக்காக அப்போ நமக்கு இருக்குங்க, ஒரு சக்தி இருக்குங்க. அப்போ இந்த மனசு என்ன செய்யுது? நமக்கு ஒரு பலத்தை உருவாக்குது. அந்த பலத்தை உருவாக்கக்கூடியதான் இது. மனநல மருத்துவர்களும் உங்களுக்கு சரியான முறையில் ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னாலும் சரியான தீர்வு. ஏன்னா இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க? ரொம்ப காசுகளை கொண்டு போய் ரொம்ப செலவு பண்ணிடுறாங்க. விளக்கம் இதுதான். இறந்து போன ஒரு ஜீவன் பேயாக வராதுங்க, அது தெய்வம், கடவுள். அது துர்மரணமானாலும் சரி, இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி, அது தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை பேயின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. பேயின்னா அப்போ யாருங்க? பேய் உயிரோடு தாங்க இருக்காங்க எல்லாரும். மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, இன்னொரு வீட்டில் போய் கொள்ளை அடிக்கிறவங்க,
ரோட்டில் நல்லா போயிட்டுருக்கவங்க மேலே செயின் பறிக்கிறவங்க, குழந்தைகளுடைய கற்பழிப்பு, அதாவது பாலியல் தொந்தரவு செய்கிறவங்க, அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, மோசடி பண்ணுறவங்க, இப்படியெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய பேய்கள் அதிகங்க. இவங்க தாங்க பேய்ங்க. இறந்து போனவங்க பாவங்க. அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய ஆத்மா முடிஞ்சிருச்சு. அவங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க கடவுளாக மாறிட்டாங்க. அவங்கள போய் நம்ம பேயின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு. இனிமேல் நீங்கள் ஒருத்தர் நமக்கு கூட இருந்தவரை இறந்துட்டார் அப்படின்னா அது எல்லாமே மறந்துடுங்க. அவருக்கு நீங்கள் யாருன்னுமே தெரியாதுங்க. அந்த உடல் ஜீவன் மட்டும் கடவுளுக்கு சொந்தமாயிருங்க. அப்போ எப்படி உங்களை தேடி வந்து உங்களை வந்து பிடிக்கிறாரா? அப்படின்னா எத்தனை பேர், எவ்வளோ பேர் பழி வாங்கியிருக்கணும், எவ்வளோ பேர் கொலை பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அந்த பேய்ங்கிற அந்த ஆத்மா போய் கொலை பண்ணலாமே, எல்லாத்தையும் அழிக்கலாமே. அப்போ அந்த சக்தி அதுக்கு இல்லையுங்க. இருந்தால் பண்ணியிருக்கோம், இல்லை. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய அறியாமை, ஒரு விதமான பயமும் நம்மளை கோலையாக்கி வச்சிருக்கு. இந்த கோலத்தனத்தால் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள், நம்ம போய் தேவையில்லாமல் பேய் வரட்டுன்னு சொல்லி இந்த முடியெல்லாம் கட் பண்ணுறது. பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன் நான், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறேன், நான் கேள்விப்பட்டு வருவாங்க, நான் சொல்வேன் இதாம உண்மை. அப்போ அவங்களுக்கு பாதி தைரியம் வந்துடும், சிரிச்சிடுவாங்க. இதான் உண்மை, வேறு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தால் நேரம் இறந்து போனவங்க, உயிரோடு இருக்கிறவங்க எத்தனை பேரை கொண்டு போய் ஊரில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில், அந்த அளவுக்கு ஆயிருக்கும். அதனால் பேய்ங்கிறது நான் சொன்னதான், இந்த மாதிரி கொள்ளையடித்து மற்றவங்களுடைய கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்க இவங்க தான் உயிரோடு இருக்கக்கூடிய பேய்களை தவிர, இறந்து போனவர்கள் ஒருபோதும் பேயாக வந்து யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க. அந்த பயத்துக்கு காரணம் நாம தான். நாம் உருவாக்கிக்கிட்டோம், அப்படி எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டோம், மாற்றிக்கிட்டோம். அதனால் இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறங்க, பயப்பட தேவையில்லை. இப்படி இறந்து போனவர்கள் பேயா தெரியணும் அப்படின்னா, மருத்துவமனையில் எத்தனை பேர் மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் பிரிஞ்சிருக்கு. அப்போ அவங்களெல்லாம் போய் பிடிச்சி கொண்டிருக்கலாமே. எத்தனை பேர் இன்னும் பிரேதம் வைக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ பேருங்க. அதெல்லாம் பெரிய வேலைங்க, ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடியது. அங்கெல்லாம் பேய் இருந்திருக்கலாமே. அப்போ அவங்கெல்லாம் நம்மளோட ரொம்ப பயப்படணும். எத்தனை பேரை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு மருத்துவமனையில். ஏன் நம்ம இறந்து போனவங்களை சுடுகாட்டு கொண்டு போய் பிதைக்கிறது, எரிக்கிற இடமெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அங்கே செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களும் பயந்துருக்கலாமே, அவங்களே ஏதாவது பண்ணியிருக்கலாமே. அவங்க தொழில் தெய்வமாக நினச்சி பண்ணுறாங்க. பிறப்பு இறப்பு கண்டிப்பாக உண்டு, இது ரெண்டும் கடவுளுக்கு சொந்தமானது. இறந்து இப்போ போன வாரம் கூட ஒரு அம்மா வந்து அழுதாங்க, ஐயா எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க, கனவுல அடிக்கடி வர்றாங்க, நீ கூப்பிட்றாங்க, என் உடம்புல இறங்கி ஆடுறாங்க, பேசுகிறாங்க, ஆடி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிறங்க எந்த அளவுக்கு அவங்க பலவீனமாக இருக்காங்கன்னு. அவங்க அதை அப்படியே உருவாக்கி, என்ன இதுதான் சந்திரமுகி படம் தான், இந்த சந்திரமுகி ஒரு கேரக்டரை அப்படி நினச்சி அவங்களே மாறிடுவாங்க இல்லையா? அதுபோல தான் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி என்ன செய்கிறோம், பலவீனமாகி அதுக்குள்ளே நம்ம போயிடும். அதனால அது வர்ற மாதிரி நம்ம உடம்புல ஒரு பயம் வந்தவொன்னே, ஒரு அதிர்வு வந்தவொன்னே பயந்து நம்மளாக பேசுறது, நம்மளாக ஆடுறது, இதெல்லாம் ஒரு விதமான மாயை. உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க, கடவுள் இருக்காங்க. இறந்து போனவங்க நான் சொன்னது போல் உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஞாபக சக்தி இருக்கும். இறந்துட்டோம் அப்படின்னா ஜீவன் தெய்வத்துக்கு சொந்தமானது. அதனால 16 நாள் அந்த ஜீவன் உங்கள் குடும்பத்தை சுற்றி வரும். அதுக்கப்புறம் கடவுள் பாதத்தில் போயிடும். நம்ம வருஷம் பின்ன தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறவங்க அவங்க வரோன்னு சொல்கிறாங்களே, கடவுள் பார்ப்பார், நீ செய்கிறியா மறந்துட்டியா, நீ கரெக்டாக செஞ்ச அப்படின்னா அடுத்து உன் தலைமுறை புண்ணியத்தோடு பிறக்கும். நீ சரியாக செய்யலை அப்படின்னா உன் தலைமுறை பாவத்தோடு பிறக்கும். நீ பாவ கர்மாவா இல்லை புண்ணிய கர்மாங்கிறது நீ உன் முன்னோர்களை வழிபடுறதை பொறுத்து இருக்குது. இதுதாங்க உண்மை. ஒரு ஜீவன் கடவுளுக்கு சொந்தம், அவ்வளோதான். இந்த உடம்பு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே நான் சொன்னது போல் ஒரு பல்பு மாதிரி தான், அது அப்படியே இயங்காது. கொஞ்சம் வயசாக டக்குன்னு எல்லாமே பீஸ் போயிட்டே இருக்கும். சொன்ன கண்ணு தெரியலங்க, கால் வலி வருதுங்க, வயிற்றுல பிரச்சனைங்க, இப்படி எல்லாம் வருது இல்லையா? இதுதான். மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லை. நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ரொம்ப பேருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துருக்கு. ஒன்றுமே கிடையாது. அவங்க எந்த தொந்தரவும், அவங்க கடவுள், அவங்க தெய்வமாகிட்டாங்க. இறந்து போங்க தெய்வமாகிட்டாங்க. அவங்க நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். அவங்க உங்கள் உடம்புக்குள்ளே உட்காந்து பூந்து ஆட்டவெல்லாம் மாட்டாங்க, உங்களை பயமுறுத்தலாம் மாட்டாங்க.
அதற்கு காரணம் நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப மன ரீதியாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மனநல மருத்துவரை போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தெய்வங்கள் இருக்குது, நம்பிக்கையோடு தெய்வத்தை வழிபடுங்க, நல்லது நடக்கும். சரிங்க, இதுபோல் முக்கியமான நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்படியே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்க, இதை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.